வெயிட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினர் தயவு செய்து என்னை திட்ட வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா களம் காண்கிறார்னு வச்சுங்களேன். அப்போ அவருடைய சர்வைவல் ரேட் கொஞ்சம் லோன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினர் தயவு செய்து என்னை திட்ட வேண்டாம். நான் பேசுறத கொஞ்சம் கேட்டுட்டு திட்டலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கங்க. நான் ஏன் சர்வைவல் ரேட் லோன் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியல் வந்திருக்கிறார். இங்க என்ன பிரச்சனைனா, அவர் எதிர்த்து கொண்டிருக்கின்ற எதிரி மிகவும் பலசாலி. அவங்க சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும்னாலும் போய் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர்கள் பலர் அரசியல் இருக்கின்றனர். அவ்வளவு பெரிய எதிரியை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களிடம் பக்கபலமான ஒரு நண்பன் தேவை. அந்த நண்பன் 7 முறை ஆண்ட கட்சியாக இருந்தால் ரொம்ப சுலபமா எதிரியை வீழ்த்த முடியும். இந்த ஸ்டைல் 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்களின் ஸ்ட்ராட்டஜியாக நீங்க பார்க்கணும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களின் கட்சியுடன் நிச்சயமாக முரண்பாடு இருந்தது, அது உண்மை. அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் முரண்பாடு இருந்ததும் உண்மைதான். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்த எதிரி மிகவும் பலசாலியாக இருப்பதனால் அந்த முரண்பாடுகளை விட்டுவிட்டு, அந்த முரண்பாடுகளை உதறி தள்ளிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேர் இயக்கத்தோடு கூட்டணி அமைத்தார். என்ன நடந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக கூட 2011 அமர முடியவில்லை. நடந்துச்சா? அதே பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சா போதும். மறுபடியும் விஜய் அவர்கள் நான் வேறு பாதையில் செல்லவிருக்கிறேன், தனியாக நிற்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அவர் எதிர்க்கின்ற எதிரி ஒருவேளை மறுபடியும் ஆட்சியை பிடித்தார்கள் என்றால் நீங்களும் தாங்க மாட்டீர்கள், நாடும் தாங்காது. எந்த கட்சியினருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஆளுங்கட்சிக்கு இடியை இறக்கியது. விஜய் அவர்கள் மேலே தான் தப்புன்னு சொன்ன பலர் இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் பேச்சை கேட்டவுடன் அவர்களது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளனர் என்பதுதான் உண்மை. எனவே அண்ணன் விஜய் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.